என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்ல என்ன இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நான் உங்கள்ட்ட என்ன கேட்கணும் ஆசைப்படுறேன், இங்க வந்திருக்கிறதுல யார் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உங்களுக்கு இம்ப்ரெசிவா தெரிஞ்சது? கருமா தங்கச்சி, அண்ணன் நான் இருக்கேன், நீ யாருக்கும் பயப்படாது. நீ நம்ம தினேஷ் லவ் பண்றியா இல்ல அந்த பையனை லவ் பண்றியாமா? அந்த செகண்ட் இவன எந்த அடிப்படையில? ரொம்ப காமா உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹியூமரா பேசினாங்க. யாரும் சொல்லாம யூனிக்கான பாயிண்ட் சொன்னாங்க. ஐ லைக் ஹிம். அப்படியா? இஸ் இட் உங்க நேம் என்ன, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி. என் பேர் அரவிந்த், அக்சென்ச்சர் ஒர்க் பண்ணுறேன். இன்னும் கல்யாணம் ஆகலை. நோ மேரேஜ். No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். What's the next question? டீம் லீடா இருக்கீங்களா? இல்லை, சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே ஃபைன். அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? ஒரு பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வருது. எல்லார் முகத்திலயும் பாருங்க 1000 வால்ட் பல்பு டப 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 டபன்னு. பொண்ணு புதுசா ஆபீஸ்க்கு வேலைக்கு வராப்ல, அந்த பொண்ணை பத்தி என்னென்ன விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புவீங்க, அதுக்கு எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணுவீங்க? அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நீங்க தாங்க உண்மையான ஆளு. எடுத்த உடனே டகால் நேரா பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? பயப்பிடிச்சிட்டான். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, ரொம்ப நேரம் தனியாக போய் ஃபோனில் பேசுறது. ஹலோ, யார் பேசுறது? நான் தான். என்னடி என் தங்கம்? ஏன் அழுவுற? ஒரு வருத்தம் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கத்தானே செய்யும். வட போச்சே. வட போச்சே. ஒரு பெண் அலுவலகத்திற்குள் புதிதாக வந்தால் என்னவெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட்? சார், முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். காலில் மெட்டி இல்லை, என்ன பண்ணுறான்? கழுத்தில் புது தாலி, ஆனால் நெத்தியில் குங்குமம் இல்லை. ஒரு படி மேல அவர் போயிட்டார். ஃபர்ஸ்ட் நாங்க போடுற மார்க் போடுவோம் பொண்ணுக்கு. பிஃபா, பிப்பா, பிப்ளக், இது மூணு எது வருதுன்னு பார்ப்போம். டேய், பெண்கள் 3 வகைப்படும். ஜில் ஜங் ஜக். என்னது? ஜில் ஜம் ஜக். ஆபீஸ்லயுமா இதெல்லாம்? ஆமா சார், பின்ன இதுதான வரோம் நாங்க. ஓகே, அப்படினா என்ன? கொஞ்சம் சுமாராதுனா பிப்பா. பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 பிப்பா. கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தா பிப்ளக். நம்பர் 2 பிப்ளக். அப்புறம் கொஞ்சம் பெருசா இருந்தா ஓகே, சுமார் ஓகே. நம்பர் 3 விஃபா. பிஃபா, பிப்பா, பிப்ளக், இது மூணு ரேஞ்ச் நாங்க பிரிப்போம். இதுல லாஸ்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கு, அது பச்சை. பொண்ணு புதுசா ஆபீஸ்க்குள்ள வந்தா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? ஃபர்ஸ்ட் அழகா இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்போம் எல்லா பசங்களுமே. உண்மை. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, ரொம்ப செலவு பண்ணி ட்ரெஸ் பண்றாங்களா, நார்மலா பண்றாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஒரு பையன் புதுசா ஆபீஸ்க்குள்ள வர்றார், அவரை பத்தி என்னென்ன டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். அவங்க சொன்ன அதே விஷயங்கள் தான். நேட்டிவிட்டி, அவங்க அழகா இருந்தா பாப்போம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீ தான் தைரியமா நாளத்தை சொல்லு. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, அவங்க என்ன பொசிஷன்ல, அப்புறம் salary, இல்ல ஜாலி டைப், நம்ம தப்பு பண்ணா கூட ஓகே, பொண்ணு தான் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்களான்றதெல்லாம் பாப்போம். நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. இந்த ராகிங் அப்படின்னு ஒரு விஷயம் இவங்க ஓபன் பண்ணாங்க. சோ இந்த பசங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தா வேற என்னென்னலாம் ராகிங் பண்றீங்க? சுப்பையா, இந்த லூசு பொண்ணு ஓ மேலதான் லூசா சுத்துறா. அவங்க பேர் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க முதல்ல எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. வணக்கம். பிடிக்கும், எதனால பிடிக்காதுன்னு ரீசன் சொல்லியே ஆகணும். நான் சொல்றேங்க. சொல். மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.